திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருக்கொள்ளிக்காடு கிராமத்தில் அருள்மிகு மிருதுபாத நாயகி சமேத அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதியில் பொங்கு சனீஸ்வர சுவாமி அருள்பாலித்து வருகிறார். பாவம் செய்வோரை தண்டிக்கும் சனி பகவான் ஈசனை வழிபட்டு ஈஸ்வர பட்டம் பெற்று இத்தலத்தில் ஈசனையும் அம்மையையும் மகாலட்சுமி ஸ்தானத்தில் கையில் கலப்பையும் காகமும் கொண்டு அபயமளித்து காக்கும் பொங்கு சனீஸ்வரராக காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் சனீஸ்வரரை வழிபடுவோருக்கு உத்தியோகம், குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், திருமண தடை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை என அனைத்து கிட்டும் என்பது ஐதீகம். இந்நிலையில் சனிக்கிழமையான இன்று பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இங்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பொங்கு சனீஸ்வரரை வழிபட்டு செல்கின்றனர். மிருதுபாத நாயகன் சமேத அக்னிபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், பொங்கு சனி பகவான் திருக்கோவில், திருக்கொள்ளிக்காடு. இந்த ஊரில் சனி பகவான் 2வது அவதாரம். கையில் ஏற்கலப்ப, காகம், அபேகஸ்தம், முருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் ஜாதக ரீதியாக, கிரக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் தீர்த்திருப்பார். சாதாரண தரிசனம்னா ஓங்க புகழ் கொள்ளிக்காடே, புகழ் ஓங்கிறத அவதாரம். எங்கேயுமே இல்லாமல் இந்த ஊரில் சனி பகவான் அனுகிரகம் ஆழ்த்தும் கடவுளாக இருக்கார். இந்த ஊரில் தனதானியாதிபதி, குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பாதுகாக்கக்கூடியவர். 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் மகரம், கும்பம், மீனம் 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனி நடந்தாலும் இந்த ஊரில் தரிசனம் பண்ணும்பொழுது ஜாதக ரீதியாக, கிரக ரீதியாக எவ்வளவு தோஷங்கள், சிரமங்கள் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை தருவார். தனதானியங்களை கொடுப்பார், குடும்ப ஒற்றுமையை கொடுப்பார், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். அதேமாரி மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான நேரம். இங்கே தரிசனம் பண்ணாலே கேட்கக்கூடிய தனதானியங்களையும் வாழ்க்கையும் கொடுப்பார். அடுத்தது கடகம், சிம்மம், துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஊரில் தரிசனம் பண்ணாலே குடும்ப ஒற்றுமை, உத்தியோகத்தில் நல்ல நிலைமை இதெல்லாம் கிடைக்கும். விருச்சிகம், கன்னி, துலாம் இந்த ராசிக்காரர்கள், தனுசு இந்த ராசிக்காரர்கள் தரிசனம் பண்ணும் பொழுது குபேர சம்பத்தும்பா நிரந்தரமாக இருக்கக்கூடிய செல்வங்களையும் புகழையும் கொடுக்கக்கூடியவர். அதனால் இந்த ஊரில் சனி பகவானை தரிசனம் பண்ணும் பொழுது தனதானியத்தை கொடுக்கிறார், குடும்ப அமைதியை கொடுக்கிறார். ஜாதக ரீதியாகவும் திருஷ்டி தோஷங்கள் உள்ளதை நிவர்த்தி செய்கிறார். இங்கே வரது சிரமம், வந்துட்டு போனால் கண்டிப்பாக சௌரியமான நிலைமை ஏற்படும்.